ஸ்ரீமத் தேவி பாகவதம் 3வது ஸ்கந்தத்துல 28வது அத்தியாயம் பார்க்கிறோம். நிறைய ஸ்லோகங்களாவே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சாப்டர்ஸ்ல ஜனமேஜயனும் வியாசருமா இருக்கிற பேச்சுவார்த்தையாக்கும் பார்த்துட்டு இருக்கோம். வியாசர் ஜனமேஜயனுக்கு தேவியோடு அந்த மகாத்மியத்தை பல பல கதைகள் வழி சொல்லி கொடுத்துட்டு இருக்கார். இதுக்கு முன்னாடி ஸ்லோகத்துல ஸ்ரீராம பகவான் நவராத்திரி பூஜை அனுஷ்டிச்சத சொன்னார். இப்போ ஜனமேஜயனுக்கு டவுட் வருது நடுவில். அதனால ஜனமேஜயன் வியாசர்கிட்ட கேட்கறதாயிட்டு இந்த அத்தியாயம் ஆரம்பிக்கப்படுறது. ஸ்ரீராம பகவானோடு அந்த நவராத்திரி பூஜையை சம்பந்திச்சாக்கும் ஜனமேஜயன் கேட்கிறார். அதனால ராமாயண கதை இதுல ஷார்ட்டாக சொல்லப்படுறது. 1வது ஸ்லோகம். கதம் ராமேண தச்சீர்ணம் வ்ரதம் தேவ்யா சுகப்ரதம் ராஜ்யப்ரஷ்ட கதம் சோத கதம் சீதா ஹ்ருதா புனா. கதம் ராமேண தது ச சீர்ணம் व्रदम देव्याः सुगप्रदम राज्यभ्रष्टः कदम सह अद कदम सीता हृदा पुनः. ஸ்ரீராமன் தேவியோடு சுகமாயிருக்கிற அந்த நவராத்திரி விரதத்தை என்னத்துக்கு அனுஷ்டிச்சார்? அவர் எப்படியாக்கும் அந்த அயோத்தியா ராஜ்யத்திலிருந்து வனத்துக்கு போகிறதுக்கான சிச்சுவேஷன் உண்டாச்சு. ராஜ்ய பிரஷ்டு அப்படிங்கறது அவருக்கு உண்டாகிறதுக்கான காரணம் என்னாச்சு? ராஜ்யத்திலிருந்து வெளியில துரத்தி விடுறதாக்கும் ராஜ்ய பிரஷ்டு. சீதை எப்படியாக்கும் ராவணனால திருடப்பட்டா? இப்படி இருக்கிற 3 கொஸ்டினியாக்கும் இங்க ஜனமேஜயன் வியாசர் கிட்ட கேட்கிறார். அம்பாளோடு நவராத்திரி விரதத்தை ஸ்ரீராமன் என்னத்துக்கு அனுஷ்டிச்சார்? ஸ்ரீராமன் எப்படியாக்கும் அயோத்தியா ராஜ்யத்திலேருந்து வனத்துக்கு யாத்திரையாகி போனார்? என்ன காரணம்? அப்படி வனத்துக்கு போன சிச்சுவேஷன்ல சீதை எப்படி அங்கேருந்து காணாம போயிட்டா? ஆராக்கம் திருடிண்டு போனா? திருடிண்டு போடுறதுக்கான ரீசன் என்னது? இப்படி 3 கொஸ்டின் ஆக்கும் கேட்டது. வியாசர் அதுக்கு பதில் சொல்றார். 2வது ஸ்லோகம். ராஜா தசரத श्रीमानयोध्याधिपति पुरा सूर्यवंशधरश्चासी देव ब्राह्मण पूजक. राजा दशरथः श्रीमान् अयोध्यापतिः पुरा सूर्यवंशधरः च आसीत् देव ब्राह्मण पूजक. முன்னால once upon a time அயோத்தியாபதி ஆயிட்டு தசரதன் அப்படின்னு ஒரு ராஜா இருந்தார். சூரிய வம்சத்துல ஜனிச்ச தசரதர் தேவர்களையும் பிராமணாலையும் பூஜை பண்றதுல ரொம்ப ரொம்ப தால்பரியம் இருக்கிறவராய் இருந்தார். ஸ்லோகம் 3. சத்வாரோ ஜத்ஞிரே தஸ்ய புத்ரா லோகேஷு விஸ்ருதா ராம லக்ஷ்மண சத்ருக்னா பரதஸ்சேதி நாமத. சத்வாரஹ ஜத்ஞிரே தஸ்ய புத்ரா லோகேஷு விஸ்ருதாஹ ராம லக்ஷ்மண சத்ருக்னா பரதஹ ச இதி நாமதஹ. அவருக்கு ராமன், லக்ஷ்மணன், பரதன், சத்ருக்னன் அப்படின்னு 4 புத்திரர்கள், உலகத்துல புகழ்பெற்ற 4 புத்திரர்கள் ஜனிச்சா. ஸ்லோகம் 4. राज्ञ प्रियकरा सर्वे सदृशा गुणरूपता कौसल्याया सुतो रामा कैकेय्या भरत स्मृता. राज्ञः प्रियकराः सर्वे सदृशा गुणरूपतः कौसल्यायाः सुतः रामः कैकेय्या भरतः स्मृतः. 4 பேரும் ராஜாக்கு ரொம்ப ரொம்ப பிரியமானவாளா இருந்த 4 புத்திரர்களும் ராஜாக்கு ஒரே மாதிரி தான். ஒரு கண்ணுக்கும் இன்னொரு கண்ணுக்கும் எப்படி வித்தியாசம் இல்லையோ அதே மாதிரியாக்கும் 4 குழந்தைகளும்
ராஜாவுக்கு ஈக்குவலான ஒரு பிரியமாக்கும் ராஜாக்கு இருந்தது. அதுல ராமன் கௌசல்யோட புத்திரனும் பரதன் கைகேயோட புத்திரனும் ஆயிருந்தா. 5வது ஸ்லோகம். சுமித்ராதனயௌ ஜாதௌ யமளௌ தௌ மனோஹரௌ தேஜாதா வை கிஷோராஸ்ச தனுர்பாணதரா கில. சுமித்ராதனயௌ ஜாதௌ யமளௌ தௌ மனோஹரௌ. சுமித்ரை அப்படிங்கிற தசரதனோட மனைவியோடு இரட்ட குழந்தைகளையாக்கும், ட்வின்ஸ் குழந்தைகளை சொல்றதுனாலயாக்கும் இங்க தனயௌ ஜாதௌ யமளௌ தௌ மனோஹரௌ அப்படின்னு 2 பேரையும் சேர்த்து யுக்மமாயிட்டு சொல்லப்பட்டிருக்கு. ஔ அப்படிங்கிற அந்த சொல்லால சுமித்ரக்கு இரட்ட குழந்தைகளா இருக்கிற புத்திரர்களாக்கும் ஜனிச்சது. சுமித்ராதனயௌ ஜாதௌ யமளௌ தௌ மனோஹரௌ தே ஜாதா வை கிஷோராஹ ச தனுர்பாணதராஹ கில. அழகு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இருக்கிற குழந்தைகள் அந்த லக்ஷ்மணன் சத்ருக்னர்கள். அவ எல்லாரும் ஜனிச்சது அம்பும் வில்லும் எல்லாம் கையில வச்சுட்டு வேணும் அப்படின்னு வேணும் சொல்றதுக்கு. எல்லா குழந்தைகளும் அம்பும் வில்லெல்லாம் கையில வச்சுண்டாக்கும் குழந்தைகள் எல்லாமே ஜனிக்கிற சமயத்திலேயே ஜனிச்சது. ஸ்லோகம் 6. சூனவக்ருத சம்ஸ்காரா பூபதே சுகவர்தகா கௌஷிகேன ததாகத்ய பிரார்த்திதோ ரகுநந்தனா. சூனவஹ கிருத சம்ஸ்காராஹ பூபதேஹ சுகவர்தகாஹ கௌஷிகேன ததா ஆகத்ய பிரார்த்திதஹ ரகுநந்தனஹ. புத்திரர்களுக்கு யதாவிதி சம்ஸ்கார கர்மங்கள் செஞ்சார் ராஜா. എന്നിട്ട് ரொம்ப சந்தோஷமானார் அவரு. சம்ஸ்கார கர்மங்கள் அப்படின்னா ஷோடச சம்ஸ்கார கர்மங்கள். ஷோடச சம்ஸ்கார கர்மங்களில குழந்தை ஜனிச்சதுக்கு அப்புறமா இம்மீடியட்டா செய்ய வேண்டிய கர்மங்களை அனுஷ்டிச்சார். ஒரு குழந்தைய கர்ப்பத்துல தாய் கர்ப்பம் தரிக்கிறதுல இருந்து அந்த குழந்தை பிறந்து அதுக்கப்புறமா நிறைய ஆச்சார அனுஷ்டானங்கள் எல்லாம் நடந்து கடைசியா அந்த வாழ்நாள் ஃபுல்லா முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த சரீரத்திலிருந்து ஜீவன் போற வரைக்குமான போனதுக்கு அப்புறமும் செய்ய வேண்டிய அனுஷ்டான கர்மங்கள் எல்லாம் சேர்ந்தாக்கும் இந்த ஷோடச கர்மங்கள் அப்படின்னு சொன்னது. முதல்ல கர்ப்ப ஆதானம், கணவர்கிட்டேந்து பீஜத்தை மனைவி ஸ்வீகரிக்கிறா. அதுக்கப்புறமா பும்சவனம், அதுக்கப்புறம் சீமந்தம், அதுக்கப்புறம் ஜாத கர்மம். சீமந்தம் முடிஞ்சிட்டு குழந்தை ஜனிக்கிறது. குழந்தை ஜனிச்சதுக்கு அப்புறமா குழந்தைக்கு ஜாத கர்மம், நாமகரணம், நிஷ்கிரமணம், அன்னப்பிராசம், சூடாகர்மம், உபநயனம், வித்யாரம்பம், சமாவர்த்தனம், இப்படி இருக்கிற விஷயங்கள் எல்லாம் அந்த குழந்தைக்கு செஞ்சு முடிக்கிறது. அதுக்கப்புறம் யுவாவான அந்த குழந்தைக்கு பையனுக்கு கல்யாணம் பண்ணி அதுக்கப்புறமா கிரகஸ்தாசிரமம், அதுக்கப்புறம் வானப்பிரஸ்தாசிரமம், அதுக்கப்புறமா சந்நியாசாசிரமம், அதுக்கப்புறமா சரீரத்திலிருந்து ஜீவன் போனதுக்கு அப்புறமா செய்யறதாக்கும் அந்தியஷ்டி. இப்படியாக ஷோடச கர்மங்கள். இதுல குழந்தை ஜனிச்சதுக்கு அப்புறம் இந்த 4 புத்திரர்களும் ஜனிச்சதுக்கு அப்புறம் குழந்தைகளுக்கு ஜாதகர்மம் பண்ணினார் தசரத மகாராஜா. அதே மாதிரி ஜாதகர்மம் அப்படின்னா பிறந்த அந்த டைம்ல இருக்கிற கிரக நிலையை கணிச்சு வச்சார். அதுக்கப்புறமா நாமகரணம், 4 பேருக்கு பேரு போட்டார். அதுக்கப்புறம் நிஷ்கிரமணம். நிஷ்கிரமணம் என்னன்னாக்கா குழந்தைய வீட்டுல இருந்து வெளியில ஃபர்ஸ்ட் டைமா வெளியில கூட்டிட்டு போறது நிஷ்கிரமணம் பண்ணினார். அதுக்கப்புறம் குழந்தைக்கு சாப்பாடு கொடுத்தார். அதுக்கப்புறம் சூடாகர்மம், குடுமி வைக்கிறது, தலையில சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் குடுமி அப்படிங்கிற ஒரு ஆச்சாரம். அதுக்கப்புறமா உபநயனம் பண்றது, பூணூல் போடுறது. அதுக்கப்புறமா குழந்தைகளுக்கு படிப்பு
சொல்லி கொடுக்கறதுக்கு குருக்களை ஏற்பாடு பண்றது, அதுக்கப்புறம் சமாவர்த்தனம், இதெல்லாம் அவரு அந்த கல்யாணம் வரைக்குமானதெல்லாம் செஞ்சு வச்சுட்டு தான் அவரு அந்த குழந்தைகள் எல்லாம் ஒரு பொசிஷனுக்கு வர வரைக்கும் அப்பாவோட பாதுகாப்புல எல்லாம் அவரு செஞ்சார் அப்படிங்கறதையாக்கம் சொல்லப்படுறது. இதுல ரொம்ப சின்ன குழந்தையா இருக்கிற அந்த டைம்ல இருக்கிற ஜாதகர்மத்தையும் நாமகரணத்தையும் நிஷ்கிரமணத்தையும் அன்னப்பிராசனத்தையும் செஞ்சு முடிச்சார், சூடாகர்மத்தையும் செஞ்சு முடிச்சார். എന്നിട്ട് அவரு ரொம்ப சந்தோஷமானார். அந்த காலத்துல ஒரு டைம்ல விஸ்வாமித்திரன் அங்க வந்து ஸ்ரீராமச்சந்திரனை தன்னோடு கூட அனுப்பணும் அப்படின்னு தசரதர் கிட்ட கேட்டார். படிப்பு ஆரம்பிச்சு சமாவர்த்தனம் எல்லாம் நடந்துட்டு இருக்கிறதையாக்கும் இந்த விஸ்வாமித்திரன் வந்து கேட்டது, உங்க பையனை என் கூட அனுப்பி வைக்கணும் என்னோட ஆசிரமத்துக்கு அப்படின்னு. ஸ்லோகம் 7. ராகவம் மகரச்சார்த்தம் சூனும் ஷோடச வார்ஷிகம் தஸ்மை சோயம் ததௌ ராமம் கௌஷிகாய சலக்ஷ்மணம். ராகவம் மகரச்சார்த்தம் சூனும் ஷோடச வார்ஷிகம் தஸ்மை சஹ அயம் ததௌ ராமம் கௌஷிகாய சலக்ஷ்மணம். ராமனுக்கு அந்த விஸ்வாமித்ரன் வந்து தசரத மகாராஜா கிட்ட உங்க புத்திரனை என் கூட அனுப்பி வைக்கணும்னு சொன்னா அந்த காலகட்டத்துல 16 வயசு பிராயம், ஷோடச வார்ஷிகம். அந்த ராஜகுமாரனை என்னோட யாகத்தை காப்பாத்துறதுக்காயிட்டாக்கு நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னாக்கும் விஸ்வாமித்ரர் அங்க தசரத மகாராஜா கிட்ட சொன்னது. மகாராஜா ராமனோடு கூட்டிட்டு லக்ஷ்மணனையும் இந்த ரிஷியோடு கூடி அனுப்பிவிட்டார். மாமுனி வந்து கேட்டா கொடுக்க மாட்டேன்னு சொல்ல முடியாது, அதனால புத்திரனை அனுப்பிவிட்டார். ஸ்லோகம் 8. தௌ சமேத்ய முனிம் மார்கே ஜக்மதுச்சாரு தர்ஷனோ தாடகா நிஹதா மார்கே ராட்சசி கோரதர்ஷனா. தௌ சமேத்ய முனிம் மார்கே ஜக்மதுஹு சாரு தர்ஷனௌ தாடகா நிஹதா மார்கே ராட்சசி கோரதர்ஷனா. அழகா இருக்கிற, பார்க்கறதுக்கு ரொம்ப லட்சணமா இருக்கிற ராம லக்ஷ்மணர்கள் விஸ்வாமித்திரனோடு கூட்டிட்டு கிளம்பினா வழியில உக்ர ரூபிணியா இருக்கிற தாடகை அப்படிங்கிற அரக்கிய ராமர் வதிச்சார். ஸ்லோகம் 9. ராமேணைகேன பாணேன முனீனாம் துக்கதா சதா யஜ்ஞரக்ஷா கிருதா தத்ர சுபாஹுர் நிஹத ஷடா. ராமேண ஏகேன பாணேன முனீனாம் துக்கதா சதா யஜ்ஞரக்ஷா கிருதா தத்ர சுபாஹுஹு நிஹதஹா ஷடா. முனிகளுக்கு எப்பவும் துக்கம் கொடுத்துட்டு இருந்த அந்த தாடகை அப்படிங்கிற அரக்கிய ராமன் ஒரே ஒரு அம்பால கொன்னார். துஷ்டனாயிருக்கிற சுபாகுவ கொன்னு விஸ்வாமித்திரனோடு யாகத்தை காப்பாத்தினார் ஸ்ரீராமன். ஸ்லோகம் 10. மாரீஜோத மிருத பிராயோ நிக்ஷிப்தோ பாணவேகதா ஏவம் கிருத்வா மஹத்கர்ம யஜ்ஞஸ்ய பரிரட்சணம். மாரீஜஹ அத மிருதப்ராயஹ நிக்ஷிப்தஹ பாணவேகதஹ ஏவம் கிருத்வா மஹத்கர்ம யஜ்ஞஸ்ய பரிரட்சணம். யஜ்ஞ கர்மங்களை எல்லாம் தடங்கல் பண்றதுக்கு வந்த மாரீஜனை கொல்லரா மாதிரி அஸ்திரம் பிரயோகிச்சு தூர ஓட்டி விட்டார். இப்படி யஜ்ஞத்தை காப்பாத்தனம் அப்படிங்கிற மகத்தான அந்த ஒரு டியூட்டிய ஸ்ரீராமன் செஞ்சார். ஸ்லோகம் 11. கதாஸ்தே மிதிலாம் சர்வே ராமலக்ஷ்மண கௌஷிகா அஹல்யா மோதிதா சாபா நிஷ்பாபாசா கிருதாபலாம்.
गदाः ते मिथिलां सर्वे रामलक्ष्मण कौशिकाः अहल्या मोजिदा शाबाद निष्पाबा सा कृदा अबला. அதுக்கப்புறமா ராமனும் லக்ஷ்மணனும் விஸ்வாமித்திரனும் கூடி மிதிலா ராஜ்யத்துக்கு கிளம்பினா அங்க பலமில்லாத அவஸ்தையில இருந்த அகல்ய கல்லாயிட்டாக்குமே அகல்ய அசையாம படுத்துட்டு இருந்தா, அதனாலேயாக்கும் அபலை அப்படின்னு சொன்னது. அந்த அகல்ய சாபத்திலேருந்து മോചിപ്പിച്ച് പാപരഹിതമാക്കിയിട്ട് പാപമേ ഇല്ലാത്തവളാക്കി മാറ്റിനാർ ശ്രീരാമചന്ദ്ര പ്രഭു. അഹല്യയ്ക്ക് ശാപമോക്ഷം കൊടുത്താർ. ശ്ലോകം 12. വിദേഹ നഗരേ തൗദു ജഗ്മദുർമുനിനാ സഹ ബഭഞ്ജ ശിവചാപം ച ജനകേന പണീകൃതം. വിദേഹ നഗരേ തൗ ജഗ്മഹദുഹു മുനിനാ സഹ ബഭഞ്ജ ശിവചാപം ച ജനകേന പണീകൃതം. രാമലക്ഷ്മണர்கள் രണ്ടുപേരും വിശ്വാമിത്രനോട് കൂടിയിട്ട് വിദേഹ നഗരத்துக்கு போனா ஜனக மகாராஜா அங்க பந்தயத்துக்கு வச்சிருந்த சைவஜாபத்தை ராமன் உடைச்சு போட்டார். சைவஜாபத்தை உடைச்சவாளுக்காக்கும் என்னோட புத்திரிய கல்யாணம் பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு அவரு போட்டிக்கு அந்த சைவஜாபத்தை வச்சிருந்தார். அத ராமன் உடைச்சார். ஸ்லோகம் 13. உபயேமே தத சீதாம் ஜானகீம் சரமாம்சஜாம் லக்ஷ்மணாய ததௌ ராஜா புத்ரீமேகாம் ததோர்மிலாம். உபயேமே ததஹ சீதாம் ஜானகீம் ச ரமாம்சஜாம் ரமா அம்சஜாம் லக்ஷ்மணாய ததௌ ராஜா புத்ரீம் ஏகாம் ததஹா ஊர்மிலாம். லக்ஷ்மி தேவியோடு அம்சாவதாரமாய் இருக்கிற ஜனகபுத்திரியா இருக்கிற சீதைய ராமன் அப்படி திருமணம் பண்ணிட்டார். இன்னொரு புத்திரியான ஊர்மிளைய ஜனகன் லக்ஷ்மணனுக்கும் மனைவியாயிட்டு கொடுத்தார். ஸ்லோகம் 14. குஷத்வஜ சுதே கன்யே பிராபதூர் பிராதரோ உபௌ ததா பரத சத்ருக்னௌ சுஷீலௌ சுபலட்சணௌ. குஷத்வஜ சுதே கன்யே பிராபதுஹு பிராதரௌ உபௌ. குஷத்வஜ சுதே கன்யே பிராபதுர் பிராதராவுபௌ ததா பரத சத்ருக்னௌ சுஷீலௌ சுபலட்சணௌ. ரொம்ப ரொம்ப நல்ல கேரக்டர் இருக்கிற நல்ல நல்ல அழகா இருக்கிற பரத சத்ருக்னர்கள் குஷத்வஜனோட புத்திரிகளாயிருக்கிற மாண்டவியையும் ஸ்ருதகீர்த்தியையும் யதாக்கிரமம் திருமணம் பண்ணிண்டா. மாண்டவிய பரதனும் ஸ்ருதகீர்த்திய சத்ருகனும் திருமணம் பண்ணிண்டா. ஸ்லோகம் 15. ஏவம் தார கிரியாஸ்தேஷாம் பிராத்ருணாம் சாபவன் ருபா சதுர்ணாம் மிதிலாயாம் து யதா விதி விதானத. ஏவம் தார கிரியாஹ தேஷாம் பிராத்ருணாம் ச அபவன் நிருபா சதுர்ணாம் மிதிலாயாம் து யதா விதி விதானதா. இப்படி அந்த 4 சகோதரர்களோடும் திருமணம் யதாவிதி மிதிலா ராஜ்யத்தில் நடத்தப்பட்டது. ஷோடச சம்ஸ்காரத்துல சொல்லப்பட்ட 12வது சம்ஸ்காரமாக்கும் விவாகம் அதாக்கும் இப்ப நடந்தது. கர்ப்பாதானம், பும்சவனம், சீமந்தம், ஜாதகர்மம், நாமகரணம், நிஷ்கிரமணம், அன்னப்பிராசம், சூடாகர்மம், உபநயனம், வித்யாரம்பம், சமாவர்த்தனம் இதெல்லாம் திருமணத்துக்கு முன்னால நடந்து முடிஞ்சிட்டு இப்போ விவாகம் அப்படிங்கிற விஷயம் அந்த சகோதரர்களுக்கு நடந்தது. 16வது ஸ்லோகம். ராஜ்யயோக்யம் சுதம் திருஷ்ட்வா ராஜா தசரதஸ்ததா
ராகவாய துரம் தாதும் மனச்சக்ரே நிஜாய வை ராஜ்யயோக்யம் சுதம் திருஷ்ட்வா ராஜா தசரதः ததா ராகவாய துரம் தாதும் மனஹா சக்ரே நிஜாய வை ராஜ்யபரணத்துக்கு தசரத மகாராஜாவோட புத்திரர் யோக்கியனாயாச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுண்டு தசரத மகாராஜா தன்னோட அதிகாரத்தை ஸ்ரீராமச்சந்திர பிரபுவை ஏൽപ്പിക്കണം அப்படின்னு മനസ്സിல തീരുമാനം பண்ணினார். புத்திரர்களெல்லாம் பெருசாயாச்சு, கல்யாணமும் ஆயாச்சு. இனி ஸ்ரீராமன் ரகுநந்தனன் அந்த ரகுகுமாரனுக்கு ராஜ்ய பதவியை கொடுத்துடலாம் அப்படின்னு தசரதர் தீர்மானம் பண்ணினார். ஸ்லோகம் 17. சம்பாரம் விஹிதம் திருஷ்ட்வா கைகேயி பூர்வகல்பிதௌ வரௌ சம்பிரார்த்தயாமாஸ பர்த்தாரம் வசவர்த்தினம். சம்பாரம் விஹிதம் திருஷ்ட்வா கைகேயி பூர்வகல்பிதௌ வரௌ சம்பிரார்த்தயாம் ஆஸ பர்த்தாரம் வசவர்த்தினம். രാമനെ രാജാവായിട്ട് തീരുമാനം പണിന அந்த அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் பார்த்தோன்னே கைகேயி தன் சொல்படியில நிக்கிற கணவர்கிட்ட ஒரு விஷயம் கேட்டா, முன்னால நீங்கள் எனக்கு ஒரு பிரதிஜை பண்ணி தந்திருக்க, உனக்கு என்ன வரம் வேணுமானாலும் கேட்டுக்கோ அப்படின்னு. நான் அந்த வரத்தை பெண்டிங் வச்சிருக்கேன், அந்த வரம் எனக்கு இப்ப வேணும். 2 வரங்கள் தரேன்னாக்கும் நீங்கள் சொன்னால் அந்த 2 வரத்தை நான் இப்ப கேட்க போறேன். ஸ்லோகம் 18. ராஜ்யம் சுதாய கைகேன பரதாய மகாத்மனே ராமாய வனவாசம் சதுர்தச சமாஸ்ததா. ராஜ்யம் சுதாய ச ஏகேன பரதாய மகாத்மனே ராமாய வனவாசம் சதுர்தச சமாஸ்ததா. என்னோட புத்திரனும் ரொம்ப ரொம்ப யோக்கியதை இருக்கிறவனுமான பரதனுக்கு ராஜ்யத்தை நீங்கள் கொடுக்கணும். அது ஒரு வரம். இனியும் ஒரு வரங்கொடியும் இருக்கு. ராமனை 14 வருஷத்துக்கு வனவாசத்துக்கு அனுப்பணும். இப்படி 2 வரம் நீங்கள் எனக்கு தரணும் அப்படின்னு கேட்கிறா கைகேயி தசரதர்கிட்ட. ஸ்லோகம் 19. ராமஸ்து வதனாத்தஸ்ய சீதா லக்ஷ்மண சம்யுதா ஜகாம தண்டகாரண்யம் ராட்சசைருபசேவிதம். ராமஹ து வதனாத் தஸ்யாஹ சீதா லக்ஷ்மண சம்யுதः ஜகாம தண்டகாரண்யம் ராட்சசைஹி உபசேவிதம். இதன்படி ராமன் கைகேயியோடு வார்த்தையை கேட்டு சீதையோடும் லக்ஷ்மணனோடும் கூடிட்டு ராட்சசர்களெல்லாம் வசிக்கிற அந்த தண்டகாரண்ய வனத்துக்கு கிளம்பினார். ராமாயண கதையை ரொம்ப ரொம்ப ஷார்ட் ஆயிட்டு இதுல நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸ்லோகம் 20. ராஜா தசரத புத்திர விரஹேன பிரபீடிதா ஜஹௌ பிராணானமேயாத்மா பூர்வசாபமனுஸ்மரன். ராஜா தசரதः புத்திர விரஹேன பிரபீடிதः ஜஹௌ பிராணான் அமேயாத்மா பூர்வசாப அனுஸ்மரன். திருடச்சித்தனாயிருக்கிற தசரத மகாராஜா புத்திரனை பிரிஞ்ச சங்கடத்துல ரொம்ப ரொம்ப நொந்து போனார். அந்த டைம்ல என்ன பாவம் செஞ்சிட்டாக்கும் இப்படி ஒரு துக்கம் உண்டாச்சு அப்படின்னு யோசனை பண்ணினோன்னு அவருக்கு ரொம்ப காலம் முன்னால கிடைச்ச அந்த சாபத்தை நினைச்சுண்டு அவரு பிராணனை உபேட்சிச்சார்.